வணக்கம் தர்ஷினி தேவி. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்பதான் 12 வயசு ஆகுது. இந்த 12 வயசுலேயே பேரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆக்சுவலா நான் 10 வயசுலயே பார்த்துட்டேன். என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தான் பார்த்தேன் அந்த உருவத்தை. தீபாவளிக்கு அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி நானு எங்க அக்கா எங்க அண்ணன் வந்துட்டு ஹால்ல படுத்திருந்தோம். அப்ப வந்துட்டு கீழே காப்பேட்ல தான் நாங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எனக்கு தூக்கம் வரல. மணி ஒரு கட்டல 4 3 சம்திங் அந்த மாதிரி தான். 4-3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வரல ஆக்சுவலி. உடம்புலாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மொல்லமா டிவி இருக்கிற பக்கத்துல நான் திரும்பினேன். அதாவது டிவி இருக்கிற பக்கத்துலயே கிச்சன் போற ஏரியா ஒண்ணு இருக்கும். ஸோ நாங்க அப்போ திரும்பினேன். அப்புறம் கிச்சன் வாசலுக்கும் அந்த இதுக்கும் நேரா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு ஆக்சுவலா எங்க அக்கா, நானும் எங்க அக்காவும் படுக்கிற ரூம். அங்க வந்துட்டு எங்க சித்தியும் பாட்டியும் படுத்து இருந்திருக்காங்க. படுத்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா, டக்குன்னு திரும்பின உடனே கரெக்டா ஒரு ஊரம் கிராஸ் பண்றதை நான் பார்த்துட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி பீதி கலப்பி விட்டுச்சு. பக்கத்துல அக்கா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் அப்படி திரும்பி கூட பார்க்கல. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? கருப்பு, ஃபுல் டார்க் கருப்பு, முடி நீட்டு, இது எல்லாமே ஐ திங்க் நகம் எல்லாமே நீட்டா இருக்கு. எல்லாமே நீட்டா தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். நான் பார்த்த உடனே ஓகே முடிவு பண்ணிட்டேன். ஓகே இது சேட்டை தான், எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. பார்க்க அப்படியே ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சா இல்ல மனுஷன் உருவம் மாதிரி இருந்துச்சா? அது எப்படி சொல்றோமே, கிரீப்பியா இருந்துச்சு. அது பார்க்க கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மூஞ்சிலாம் நான் பார்க்கவே இல்லை, உடம்புக்கு தான். அப்ப அந்த கிச்சன் வாசல்ல இருந்து கரெக்டா எங்க அக்கா ரூமுக்கு போகுது. அங்க வந்துட்டு எங்க சித்தியும் பாட்டியும் படுத்திருந்தாங்க. அப்புறம் எனக்கு பயம் வச்சிருச்சு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஆனா பண்ணல, அவங்களுக்கு ஆகக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ண, யாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. மறுநாள் காலை எழுஞ்சி தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பாவோட அக்கா வீட்டுல, அதாவது எங்க அத்தை வீட்டுல, நாங்க அவங்கள பாட்டி பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வீட்டுல நான் வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு சாமி அடிப்பாங்க. அவருக்கு வந்துட்டு சாமி வரும். நான் அவர்கிட்ட எல்லாரும் வேண்டுதல் கேட்டாங்க. கடைசியா நான் தான் போனேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. எங்க அப்பா உள்ளதானே சாமி இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், ஓகே நான் வந்துட்டு உட்காந்துட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு உங்ககிட்ட உனக்கு சொல்லணும். அன்னைக்கு தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்தேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன், என்னோட நாமத்தை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னா இன்னமும் சொன்னாரு. எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளவா. சொல்லிட்டு அப்புறம் ஒரு வருஷம் வந்துட்டு நாங்க வந்துட்டு சித்தியாவானுக்கு மாதிரி வேற ஒரு லாட் வீடுக்கு போய் அங்க ஒரு வருஷமா சேவாக்கு இருந்துட்டு இருந்தோம். ஆனா அங்க பக்கத்துல சுடுகாடு. அந்த வீட்டுல வந்துட்டு லாட் வீட்டுல வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் இருக்க அந்த ஒரு வருஷம் இருந்தோம்ல, எங்களுக்கு ஒரு நிகழ்வும் நடக்க, ஒரு உருவம் பார்க்கல. ராத்திரியானா வந்துட்டு அங்க வந்துட்டு தாங்க சட்டை கேட்கும், சுருட்டு வாசம் அடிக்கும். இது பண்ணி பார்த்திருக்கேன், உணர்ந்து பார்த்திருக்கேன். நான் வந்துட்டு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சாமி பூஜை அப்போ எப்படி இது பண்ணுமோ அப்படி கரெக்டா பண்ணோம். ஆனா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நாங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி வந்துட்டு குருவிகளுக்குலாம் தண்ணி வச்சிருந்தோம். தண்ணி ஒரு புக்காசுல தண்ணி மாரி வச்சிருந்தோம். அந்த புக்காசுல வந்துட்டு என்னமோ கலக்கிற மாதிரி. ஆக்சுவலா எங்க அண்ணன் தான் பாத்துருக்காங்க. எங்க அண்ணன் வந்துட்டு அப்பாவை எழுப்பிட்டு அப்பாட்ட சொன்னோம், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காட்சி வந்தாங்க. எங்க அப்பா வந்துட்டு எங்களை கேட்டாரு, ஏன் எழுப்பல என்னைய, அப்பயே எழுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் எழுஞ்சி வந்து எங்க அப்பாவுக்கு வந்துட்டு சாமி வந்து எங்க அம்மாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. இவர் வந்துட்டு கதிரிலே நார்மலா ஒரு மனுஷனா எங்க அப்பாவை போய் திறக்கலையா, அவர் வந்துட்டு சாமியா தான் போய் திறந்துருக்கா. எங்க அம்மா வந்துட்டு அதை பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபீல் ஆயிருந்திருக்கு. இவர் நேரம் கருவி கிட்ட போயிட்டு திறந்து பார்த்தாரு. எங்க அண்ணனும் கூட்டு போனது பார்த்துட்டு வந்துட்டு ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் பின்னர் வச்சுட்டு போய் அமைதியா படுத்துருங்க அப்படின்னு. நானும் உங்க அக்காவும் என்ன பண்ணணும், எங்களுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம் சிவரிங்க வரும். நாங்க என்ன பண்ணிட்டோம்னா நேரா வந்துட்டு நான் உங்க ரூம்ல படுத்துக்கணுமா, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா ஒண்டியா தான் படுப்பாங்க. எங்க அண்ணனும் எங்க அப்பா ஒரு ரூம். அப்ப நான் எங்க அம்மா கூட வந்து படுத்துக்கிட்டோம். எங்க அம்மா சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் படுத்துட்டோம். மறுநாள் எழுஞ்சி அதை பத்தி தான் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் சொல்றாங்க, எங்க அண்ணன் தூங்கிட்டு இருப்பாங்களா, அது வந்து
வந்துட்டு போரை பிடிச்சி அப்படியே இழுக்குமா. போரை பிடிச்சி இழுக்கும், அப்படியே அண்ணாடிக்கும் அடா பண்ணுமா. டக்கு டக்குன்னு போரை வச்சு இழுக்குமா, பின்னாடி சத்தம் போடுமா. அப்ப எங்க அண்ணன் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுருவாரு. சத்தம் போட்டோமே அந்த சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிருமா. அப்ப திருப்பி மறுநாள் ராத்திரியும் அதே தான். அப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடில எங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. லைன்ல இருங்க, என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். தர்ஷினி தேவி அவங்களுடைய வயது 12. அவங்க 10 வயசுல இருக்கும்போது ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு கருப்பு உருவம், நல்ல நீளமான முடி, நகம் நீளமா, அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்கேரியான ஒரு உருவத்தை வந்து இவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அவங்க வேறு வீட்டுக்கு மாறி வந்தாங்க. அண்ணனுக்கு அமானுஷமான பல சம்பவங்கள், நிறைய டிஸ்டர்பன்ஸ், தூங்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து அவருடைய போர்வையை இழுக்கிற மாதிரி, அவரைய தொந்தரவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து என்னமோ நடுராத்தில் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து எதையோ கலக்கிற மாதிரி இவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க தர்ஷினி. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் தான் நடந்திருக்கு. நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம், நான் உருவம் பார்த்தோன்னு சொல்லி அந்த வீட்டில் தான் நடந்திருக்கு. அந்த வீட்டில் தான் எங்கள் அண்ணனுக்கு போரெல்லாம் பிடிச்சி இழுத்து இருந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு உருவம் வந்துட்டு எங்க அண்ணனோட உருவத்துல நடந்து வந்துட்டு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு பேசல, சும்மா வந்துட்டு பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டு அந்த உருவத்தை வந்துட்டு அரையிறாங்க. ஆனா அது அப்படியே போக மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு எங்க அண்ணனை வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு பர்சனாலே அரைவாங்க, சும்மா அரைவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு கட்டுப்பாயி வேகமா அரையிறாங்க. ஆனா உருவம் தெரியல எனக்கு எப்படி நடந்துச்சு, நாங்க ஃபுல்லா இன்சிடென்ட் சொல்லல என்கிட்ட. ஸோ அப்புறம் நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த உருவம் தான் வந்து உங்க கிஸ் பண்ணிச்சு அப்படின்னு. அந்த மாதிரி சொன்னாங்க, இல்ல நான் எங்க வீட்டுல இருந்து எங்க அண்ணன் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா தான் சொன்னா நான் ராத்திரி வரலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்துட்டு இருட்டுனா பயம். சும்மா ஒரு கருப்பு கலர் ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு இது மாரி வச்சிருப்போம், ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருப்போம், பாய்க்கால ஸ்பீக்கர். இருட்டா இருக்கிற நான் கிச்சனுக்கு போவேன். இத்தனைக்கும் எங்க ஹால் இங்க இருக்குன்னா கிச்சன் பக்கத்துலேயே அந்த மாதிரிதான் இருக்கும். டக்குன்னு இப்போ திரும்பி பார்ப்பா ஸ்பீக்கர் இருக்கும், பயந்துடுவேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எங்க வீட்டுல வந்துட்டு நானும் கொஞ்சம் பயந்த ஆளு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் தைரியம், எங்க அம்மாவும் ரொம்ப தைரியம். ஸோ எங்க வீட்டுல எல்லாருமே தைரியம் என்ன தவிர. இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்னீங்களே அந்த வீட்டுல வந்து உருவம் பாத்தீங்க அப்படின்ட்டுன்னு, அதை வந்து உங்க அப்பா வந்து அருள்ல இருக்கும்போது அப்பா கிட்ட சொன்னதா நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னதான் அதை பத்தி சொன்னாங்க, அம்மாவோ இல்ல அப்பாவோ? நான் அப்பாவுக்கு வந்துட்டு தெரியாது. ஆக்சுவலா நான் உண்மையை சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, அம்மாட்ட சொன்னேன். எப்ப சொன்னோம் அந்த மறுநாள் காலையில தான் நான் சொன்னேன். ஆக்சுவலா நாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்கிறப்போ ஒரு அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல நடக்கும். ஆனா ரொம்ப நடக்காது. ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். அப்புறம் அந்த லாட் வீட்டுல இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங் ஹாப்பியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த வீட்டுல இருக்கிறப்போ நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நிறைய ஒரு மெமரிஸ் பீங் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா திருப்பி இந்த வீட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேட் வைப்ரேஷன் லிட்டரலி இருக்கு. அப்புறம் நேற்று தான் எங்க அக்கா
பிறந்த முடிச்சு 24th தான் எங்க அக்கா பிறந்தாலே முடிஞ்சிச்சு. பட் அப்பயும் எங்க அக்கா என் பக்கத்துல தான் பார்த்திருக்கோம். திரும்பி பாக்குறப்பெல்லாம் அதை பயப்படுவேன். அது தூக்கத்துல சிரிக்கும். பட் அப்ப நான் மைண்ட் செட் வச்சுக்கேன், ஓகே அது தூக்கத்துல தான் சிரிக்குது அப்படின்னு. ஓகேனா இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் கூட சொன்னோன்னு. ஓகே. ஆனால் இந்த சின்ன வயசில் இவ்வளோ தெளிவாக 10 வயசில் நடந்த விஷயமும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இந்த வைப்ரேஷன்ன்ற விஷயம்லாம் உங்களால் உணர முடியுதுனாக்கா எனக்கு உங்களை பார்த்தா வியப்பாக இருக்குது. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் தர்ஷினி, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 15 வயது. 15 வயசுலேயே பேயெல்லாம் பார்த்துட்டீங்களா நீங்கள்? பார்க்கல நேர்ல, அதான் உணர்ந்திருக்கேன். என்ன நடந்துச்சு? நான் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல கேம்ப் வச்சாங்க. அப்போ வந்துட்டு அந்த கேம்புக்கு நாங்க போனப்போ மணி இரவு ஒரு 10 மணி போலலாம் நாங்க வந்து பேய் கேம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்டியா நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்க கூட இருந்த ஒரு அண்ணன் வந்து நடந்து அப்படியே ஒரு தூரத்துக்கு போயிட்டாரு. நாங்களும் எல்லாருமே கூப்பிடுறோம். ஆனா அவருக்கு வந்துட்டு நாங்க கூப்பிடுறது விளங்கவே இல்லை. அவர் நேரா போயிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நாங்க கத்து அவர் டக்கு நின்னுட்டாரு. இப்ப நாங்க கிட்ட போயிட்டு அந்த அண்ணன் இப்படி இது தட்டிட்டு ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்டோமா. அப்போ அவர் உடனே நான் எப்படி இங்க வந்தேன்னு அவர் எங்க கிட்டே கேக்குறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி எங்க கேம்ப்கே வந்துட்டோம். அப்புறம் இரவு வந்துட்டு கேம்ப் எல்லாம் ஜாக பண்ணுவாங்க தானே. அப்போ நானும் என் கூட இன்னொரு அக்காவும் ஜாக பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த அக்கா வந்து கொஞ்ச நேரம் சென்று அந்த அக்கா சொன்னாங்க, சரி நான் வந்துட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. அப்ப நானும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு உட்கார்ற இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு லைட் தான், மேல ஒரே ஒரு லைட் இருக்கும். அப்ப நான் அங்க உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்ச நேரம் சென்று அந்த லைட் அப்படியே தானாவே அமுச்சிருச்சு. அமுச்சிருந்தே நானும் என்னாச்சு ஒரு லைட் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்தே இருந்தேன். கொஞ்ச நேரம் சேர்ந்து திடீர்னு என்னமோ வேகம் போட்ட மாதிரி சத்தம் கீழே. நான் கொஞ்ச நேரத்துல அப்படியே அமைதியாவே இருந்தேன். அப்புறம் எங்களுக்கு மேல ஒருத்தவங்க வந்து ஜாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் சத்தமே இல்லை, அமைதியா இருக்காங்க. அப்ப எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஆனா நான் அந்த இதுலதான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் கொண்டா சேர்ந்து அந்த நான் உட்காந்து கொண்டா சேர்ந்து அந்த அக்காவும் வந்து உட்காந்து என் பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து உட்காந்தாங்க. இப்ப என் பக்கத்துல அந்த அக்கா உட்காந்துருக்காங்கன்னுட்டு அந்த அக்கா மேல இப்படி கைய போடுற கை டப்புன்னு விழுந்துருச்சு. அப்போ நான் கொஞ்ச நேரத்துல வேகம் ஓடி போயிட்டு கேம்ல படுத்துட்டேன். நீங்க திரும்பி இல்ல பக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியுது பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்து இருக்கு. நான் இப்ப நினைச்சேன் அக்கா தான் நினைச்சு இப்படி கை போடுற கை டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த உருவம் எப்படி இருந்துச்சு? திரும்பி பார்க்கல, அது கருப்பு கலர்ல தான் இருந்துச்சு. அதோட முகம்லாம் பார்க்கல நீங்க? இல்ல, அது ஃபுல்லாவே கருப்பா தான் இருந்துச்சு. அந்த இடமும் கருப்பா இருட்டா இருக்கும். அதனால எங்களுக்கு பக்கத்துல மனுஷாலே உட்காந்துருந்தா அந்த மாதிரிதான் உட்காந்துருக்கும், கருப்பா தான் இருப்பாங்க. அவ்வளவு கருப்பா இருந்துச்சு அந்த இடம், இருட்டா இருந்துச்சு. அதனால நினைச்சு அந்த அக்கா தான் உட்காந்துருக்காங்க. ஆனா அது வந்து அக்கா இல்ல, வேற யாரும். இப்ப நாங்க போய் படுத்துட்டோம். படுத்துட்டு அப்புறம் காலையில கேட்டேன், இந்த மாதிரி நீங்க இருந்தீங்களா பக்கத்துல வந்து உட்காந்தீங்களாக்கா அப்படின்னு. அவங்க இல்ல நான் வரத்துக்கு முன்னுக்கே நீ போய் படுத்துட்ட அப்படின்னு. அப்போ வந்து அது அக்கா இல்ல, அப்போ அது வேற எது. அவங்க கூட உட்காந்து அந்த ராத்திரில வந்து சேம்பாங் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க என்னன்னா அது கண்டுக்காம உளுந்தடிச்சு ஓடி இருக்கீங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுநாள் மத்தியானம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சாங்க, சாகின சமைக்கணும்னு. அப்போ நாங்க சமைச்சிட்டு இருக்கோம். அப்ப அங்க இருக்க அந்த நின்னாங்கன்னு சொன்னேன் வேவு நடந்து போன அந்த அண்ணன் வந்து திடீர்னு பச்சை சாடின் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.
நாங்களும் ஏன் சாப்பிட்றீங்கன்னு ஒண்ணுமே பதில் சொல்ல. போய் சாப்பிட்றோம், அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் சேர்ந்து எங்க கூட இருக்கிற டீச்சர் வந்து வேகமா அந்த அண்ணனை இப்படி அடிச்சாங்க. அடிச்ச கையோட அந்த அண்ணன் வந்து டப்புன்னு நின்றுட்டு வாந்தி எடுக்கிறாரு. எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு எங்ககிட்டயே கேட்கிறாரு, நான் ஏன் சாடின்னு சாப்பிட்டேன்னு. அப்புறம் டீச்சர் சொன்னாங்க, நீ தான் சாப்பிட்டேன்னு. அவங்க வீட்டுல கூட சாடின்னு சாப்பிட மாட்டாராம், ஆனா பச்சையா சாடின்னு சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் டீச்சர் அந்த இடத்துல இருக்க வேணாம், எல்லாம் எங்கிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆரம்பத்துல டீச்சர் ஒரு கேம் வச்சாங்களே, அது என்ன நடக்கிற கேமா, பேய் கேமா? பேய் கேம். ஒண்டியா அந்த காட்டுல அப்படியே சுத்திட்டு வரணும். நடுவுல டீச்சர் இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் தூரமா தான் இருப்பாங்க. கேம் பேரே சரியில்லை, அதனால தனியா போன அண்ணன் பேயோட வந்துட்டாரு போல. அந்த அண்ணனுக்கு அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்களா இல்லையா, எப்படிதான் நீங்க தனியா போனீங்க, ஏன் போனீங்க, ஏன் இந்த சாடினை சாப்பிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணீங்களா இல்லையா? நாங்க கேட்டோம், ஏன் வந்துட்டு நீங்க நடந்து போனீங்க, நீங்க இப்படியே வளைஞ்சிருக்க, நீங்க ஏன் நேரா போனீங்க அப்படின்னு. இல்ல நான் போல, எனக்கு நீங்க வந்து தட்டினே தான் எனக்கு தெரியும், நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் ஏன் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியலன்றாங்க. சாடி நீங்களும் ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, நான் சமைச்ச சாடினே சாப்பிட மாட்டேன், இதை எப்படி நான் சாப்பிட்டுப்பேன், நான் சாப்பிடலன்றாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டாங்க, அவங்கதான் வாங்கி எடுத்தாங்க சாப்பிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா இல்லையா, அவருக்கு என்னமோ சரியில்லை அப்படின்னு? அதுக்கப்புறம் டீச்சர்ட்டையும் நான் போய் சொல்லிட்டேன், ராத்திரி எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு டீச்சர்னு. அப்புறம் டீச்சர் வந்து சொன்னாங்க, நான் நிக்கிறேன். அவங்க வந்து ஒன்னும் சொல்லல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் தங்க சொன்னாங்க. வேற இடம்னா அதே காடு மாதிரியா இல்ல? அதே காடு தான், ஆனா அங்க வந்து ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு, அந்த ரூம்ல இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு கேம்ப்லாம் முடிஞ்சு அந்த அண்ணன் என்ன ஆனாரு? அந்த அண்ணன் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்ப கேட்டேன், ஓகேவா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதானே? அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க, இல்ல, ஆனா அவருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன கையோட ஒட்டம் போப்போம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி அவ்வளவு வலியா இருந்துச்சான். அததான் சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு அவங்க வீட்டுல கேட்டேன்னு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு சரியான காய்ச்சல், செம்ம காய்ச்சல். அப்புறம் காய்ச்சல் ரொம்ப வந்து அப்புறம் ஒக்கேவாயிட்டார். அவர் போய் சாமி எல்லாம் பார்த்து அப்புறம் ஒக்கேவாயிட்டாராம், கயிறுலாம் கட்டிட்டு வந்துட்டாரு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு ரவீந்திரன், நடந்தது என்ன? நான் வந்து ஒரு ஃபோர்மேனு. நான் வந்து நம்மள பிரேக் டவுன் சர்வீஸ் செய்யறோம். ராத்திரி ஏதாவது லோரி எல்லாம் கெட்டு போச்சுன்னா கால் பண்ணுவாங்க, பிரேக் டவுன் சர்வீஸ் ஓடுறோம். ஒரு நாள் எனக்கு ஒரு லோரி அவங்க ரவுப்ல இருந்து ரவாங் வராங்க. கரெக்டா காரா ஹைவே கிட்ட வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ எனக்கு கால் பண்ணாங்க. நானும் ரவாங்ல இருந்து இங்க வெளியாடினேன். ஐயோ காரா ஹைவேவா பயந்துகிட்டே தான் போனேன். எங்க பைக்ல போனீங்களா இல்ல கார்ல போனீங்களா? லோரி. ஓகே, கரெக்டா அந்த லோரி வீணா போன இடம் வந்து ஒரு இருட்டான இடம் தான். வந்து செஞ்சுக்கிட்டு லோரி எல்லாம் அப்படியே பார்த்து லோரி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணி அவங்க வெளியாக போறாங்க. ஓகே, நான் என்னோட லோரியில போய் நான் பில்லு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் அப்பதான் பார்த்தேன் டிவைடர் இருக்குல்ல, நம்மள பீச்சுக்கு சைடுல ஒரு டிவைடரு, ஒரு லைட்டு மட்டும். அது வந்து ஒரு காடு திரும்பாக்கா பீச்சுக்கு சைடுல, காட்டுக்கு பக்கத்துல ஒரு அலூர் பக்கத்துல டிவைடர் அப்படிதான் மெயின் ரோடு. காட்டுல இருந்து ஒரு லைட்டு மட்டும் வந்துச்சு. என்னால அது யாரோ எனக்கு என்னமோ யாரோ நடந்து வந்து லைட் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு போற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஃபோக்கஸா பாத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் என்னோட கஸ்டமர்லையும் கூப்பிட்டு அதை பாருங்கண்ணா என்னென்ன இது அப்படின்னு கேட்ட 2 பேருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்போ மணி என்ன இருக்கும் சார்? மணி கரெக்டா ஒரு 3:37 அப்ப. அந்த லைட்டு நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். லைட் வந்து இந்த ரோடு தாண்டி நடு டிவைடர் போய் அந்த ரோட்டுக்கு போகுது லைட். இப்ப அதே ஒரு மனசாலுன்னா அந்த டிவைடர் கால் எக்கி தாண்டறப்ப அந்த லைட்டு கண்டிப்பா மேல கீழே அசையும். ஆனா நாங்க பாக்குறப்ப அந்த லைட் அப்படியே நேரா போகுது. லைட் ஒண்டி தான் தெரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு தலை தெரிஞ்சிச்சு எனக்கு.
அது என்ன இன்னும் வரைக்கும் அது என்னன்னே எனக்கே தெரியல. அன்னைக்கு ராத்திரி வைத்திக்கிட்டே வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியாகி வீட்டுக்கு வந்து காலெல்லாம் கழுவிட்டு போய் படுக்கிறேன், படுக்க முடியல. வெறும் தலை தெரிஞ்சதுன்னு சொன்னீங்களே, எப்படி இருந்துச்சு? மனுஷன் தலை மாதிரி இருந்துச்சா? வெறும் ஒரு மனுஷன் தலை ஒட்டிதான். ஆனா பொம்பளை தலைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைலாம் முடி இருக்கும். அது ஒரு ஆம்பளை தலைன்னு தான் நான் சொல்லுவேன். வெறும் தலை மட்டும் தான் தெரியுதா, உடம்பு தெரியலையா? ஒரு தலை உண்டி ஒரு லைட்டோட அப்படியே போகுது. அந்த லைட் வந்து அப்படியே அப்போங்க அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த இல்ல, அப்படியே ஒரு ஒயிட் லைட்டே அழகா அப்படியே நேரா போகுது. எனக்கு நடுவுல தாண்டி அந்த ரோட்டுக்கு போறப்பதான் தெரியுது அது ஒரு தலைன்னு. அது ரோடு தாண்டி போகும்போது கார்லாம் போகல. அப்ப அந்த டைம்ல பார்த்து இந்த சைடு ரோடு அந்த சைடு ரோடு ஒரு காடி இல்ல, ஃபுல்லா இருட்டுக்கா. எனக்கா அப்புறம் எல்லாம் முடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து நான் பாத்துட்டு மேட்ச் சாமி எல்லாம் போய் கும்பிட்டுட்டு நல்ல விளையாட்டு நிம்மதியா தூங்கணும்னு போய் படுத்தேன்க்கா. படுத்து வீட்டுக்கு வரப்ப நம்ம மணி ஒரு 5 படுத்துட்டு ஒரு 6 மணி போல என்னால முடியல, எழுந்திரிக்க முடியல. ஏதோ நமக்கு இது மட்டும் தெரியுது, என்னால அசைக்க முடியல. பிச்சை கை சொத்துக்கே கத்த முடியல. அன்னைக்கு ஒரு விளையாட்டு காமிச்சு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலக்கா அது என்னன்னு. அது ஒரு தலை தான் நான் பார்த்தேன். உங்க கஸ்டமர் உங்க பக்கத்துல இருக்கும்போது என்னதான் சொன்னாரு? அவர் தான்க்கா ஓடி போனது. இருங்கனே விட்டுட்டு ஓடினதே முதல்ல அவரு தான். ஒண்ணுமே சொல்லிக்காம ஓடிட்டாரு மனுஷன். ஓடிட்டேரு. அந்த ஹோல் ஜேர்னி திருப்பி அங்கேருந்து நீங்க தனியா அந்த ராத்திரில இருட்டுல ஓட்டிட்டு வரும்போது அதே ஞாபகத்துல வந்திருப்பீங்களேம்மா, நினைச்சு பார்க்கும்போது பக்தியா இருக்கு. அதேதான், அதான் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. இது சடன்லி இப்ப நடந்ததுதான், தீபாவளி முடிஞ்சு. ஓ ஓகே. திருப்பி நடந்து அன்னைக்கு ராத்திரி கரெக்டா நான் அந்த பிரேக் போறப்ப நான் கரெக்டா கேட்டுக்கிட்டு வரேன். அப்பதான் பண்ண சரி சொல்லலான்ட்டு மெசேஜ் பண்ணேன். மறுபடியும் கரா ஹைவேல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரேக் டவுன் சர்வீசஸ் வேணும்னு கால் வந்தா போடியே இருக்க மாட்டேங்க. அதோட பகல்லனா போவேன், ராத்திரினா அந்த ரோட்ல நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் ராத்திரி அந்த ரோடு. அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொந்தமா ஏதாச்சும் ஒரு யூகிச்சிருப்பீங்களா, மேபி இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னு? சோ உங்க மைண்ட் எனக்கே தெரியல. ஆனா நான் பார்த்தது ஒரு தலை, அது ஒண்டிதான். ஏன்னா அந்த கஸ்டமரும் பார்த்தாங்க. மொத பார்த்தது அவர் தான், ஓடுனதான் அவர் தான். கண்டிப்பா அவர் கேட்பாரு, கேட்டு போன் அடிப்பாரு பாருங்க. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.